எனக்கு ஒரு கோபம் இல்லை. ஆனால் யாரோ ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல விடயம்ண்டா நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சில விடயங்களை. சில பேர் தனிப்பட்ட ஆக்கள்கிட்ட பாதிக்கப்படுதுன்னா இப்போ இந்த கேட்ட அப்புறம் ஷேர் பண்ணி போட்டு ஷேர் பண்ணுறது குற்றம் இல்லையா? இப்போ எழுதுறது தான் குற்றம். ஆனால் அவங்க எழுதினதில் குற்றங்களில் பிழையானது என்றால் அதை நிரூபிக்கிறது. இப்போ எனக்கு எதுவும் எழுதினா நான் இந்த ஐடென்டி கார்டை போட்டு இந்த பேங்க் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு எல்லாமே நிரூபிக்கிறேன் நான். என்ன அப்போ இவை எழுதினாக்கள் இவை நிரூபிக்கணும். சும்மா அவங்களுக்கு போய் இன்னொரு கள்ள ப்ரொஃபைல் ஐடி எழுதி அவங்களுக்கு தூசணத்தால் எழுதுற விட்டுட்டு நிரூபிக்கணும். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போ 5 பிரதேச சபைக்கு கட்டியிருக்கிறேன், 12 பிரதேச சபைக்கும் காசு சேர்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள்லேருந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதை எடுத்து நாளைக்கு எப்படி மட்டும் பிக்கப் பண்ணல ஒரு 6 அல்லது 8 10 நாளில் மிக்க 4 கட்டுவேன். 12 மணிக்கு 4 கட்டுவேன் நினைக்கிறேன். மொத்தம் 17 பெரும்பாலும் கட்டுவோம். அது தவிர வவுனியாவிலேயே கட்டுப்பட்டு கொண்டிருக்கு, ட்ரெங்கோ கட்டுப்படுது, பண்டிகளோ கட்டுப்படுது. இப்போ சிங்கள ஏரியா இல்லாத எல்லா இடம் கட்டுப்படுது. இல்லாட்ட காசும் நான் திருப்பி கொடுக்கணும். வேண்டிட்டால் நான் திருப்பி கொடுக்கலாம். வேணுமானாக்கள் 86 12 0 32 95 என்னோட ஐடென்டி கார்டு நம்பர் அங்கே போய் தேடி அடித்து பார்த்து இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடணும். ஒரு பிரச்சனை அவங்களுக்கு நான் மெசேஜ் போட்டிருக்கேன். என்னில் எதுவும் பிள்ளைகள் இருந்தாலும் போடுங்கடாப்பா. எனக்கு நான் இன்றைக்கு மெசேஜ் அனுப்ப மாட்டேன். நானே கும்பிடு போட்டேன். இவங்க சும்மா அடி கொண்டிருக்காங்க, கண்ணி உள்ள வைப்பீங்க, நான் தான் செய்ய வேண்டாம். நெட்டில் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. நான் அவங்களுக்கே அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட ப்ரொஃபைல் வந்து லொக்கா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் ரெண்டாவது என்னோட கண்டாக்ட் பண்ணினவங்க கண்டாக்ட் பண்ணி சொன்னாங்க. டாக்டர் எனக்கும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அல்ஃபா மேல நினச்சி கொண்டிருக்கிறாரு. இது ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணி தான் இருக்குது. எனக்கு ஒரு கோபம் இல்லை. ஆனால் யாரோ ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல விடயம்ண்டா நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சில விடயங்களை. சில பேர் தனிப்பட்ட ஆக்கள்கிட்ட பாதிக்கப்படுதுன்னா இப்போ இந்த கேட்ட அப்புறம் ஷேர் பண்ணி போட்டு ஷேர் பண்ணுறது குற்றம் இல்லையா? இப்போ எழுதுறது தான் குற்றம். ஆனால் அவங்க எழுதினதில் குற்றங்களில் பிழையானது என்றால் அதை நிரூபிக்கிறது. இப்போ எனக்கு எதுவும் எழுதினா நான் இந்த ஐடென்டி கார்டை போட்டு இந்த பேங்க் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு எல்லாமே நிரூபிக்கிறேன் நான். என்ன அப்போ இவை எழுதினாக்கள் இவை நிரூபிக்கணும். சும்மா அவங்களுக்கு போய் இன்னொரு கள்ள ப்ரொஃபைல் ஐடி எழுதி அவங்களுக்கு தூசணத்தால் எழுதுற விட்டுட்டு நிரூபிக்கணும். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ உங்களுக்கு பார்த்த உங்களுக்கு விளங்கிருக்கு ஐடி எந்த இல்லையாண்டு சார் இந்த சார் நான் எத்தனை மெசேஜ் போட்டுருக்காங்க. தொடக்கத்திலிருந்து நான் எல்லாமே போட்டு கொண்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக போட்ட மெசேஜ் வந்து அழிச்சிட்டாங்களா அவங்க போட்டது. அவங்க ஏதோ நக்கலாக போட்டு எனக்கும் போட்டிருந்தாங்க. ஐயா வணக்கம் இந்த இடம் நான் வெரி ஓப்பன். அப்போ நான் இது நான் நடத்துகிற ப்ரொஃபைல் இல்லையாடாப்பா. நான் அப்படி போடுறேன்டா நான் எந்த ப்ரொஃபைல்லேயே போட்டு வளர்க்க வேண்டியிருப்பேன். நான் நிறைய ஒரு ஆள் போடுறேன்டா எந்த ப்ரொஃபைல்லேயே போட்டுருப்பேன். நான் ஒரு சில விடயங்கள் பாராமல்ல காய்ச்சினா அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது, காட்ட சரியில்லை, டீசென்ட் இல்லாத இல்லை. பட் அது வழக்கு போடுறோன்னா நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். மற்ற டாக்டர் இப்போ தேர்தல் காலம் உண்டபடியாக பார்லிமெண்ட் எம்பிமாருக்கு வந்து பாதுகாப்பு கூடுதலாக தேவைப்படும் தானே. அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதை ஒன்றும் எதிர்பார்க்கீங்க? இப்போ இவர்கிட்ட கொடுத்துருக்குறோம். நாங்கள் யார்கிட்ட இருந்தால் சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்குறோம். அதை சீனியர் டிஏஜிக்கு எல்லாம் அனுப்பியிருக்கணும். அவள் பாதுகாப்பு தார மாதிரி இல்லை. என்னோட அவைக்கு ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிரச்சனையான ஆள். இப்போ அந்த நலிந்த ஜேசி அந்த மெசேஜ் காட்டுங்க. இந்த என்பிபி ஏதாவது செய்யறா பிரயோசனமாக செய்யணும். ஒன்றில் என்ன சுட வேணும். அதை விட்டுட்டு இந்த நலிந்த ஜேசி சொல்லியிருக்கிற கேபினட் ஸ்போக் பர்சன் டாக்டர் நலிந்த ஜேசி said today the government expects that the speaker will take some action against Jaffna district MP Ramana Natchuna. என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஆரோ ஒரு ஆள்கிட்ட பேரை போட்டு நான் தான் கதைச்சினா நான் மண்டுடாப்பா. உங்களுக்கு தெரியுமா? இப்போ வந்திருக்கு நான் தான் காய்ச்சினா மண்டு பிமல் ராஜ்நாயக சொல்லிக்க வேண்டாம். நீங்கள் எங்கேண்டு பார்த்து கொண்டுக்கிறீங்க அர்ஜுனா காய்க்கிறது வீடியோ போடுறது. எங்கேயாவது நான் அந்த சம்மந்தப்பட்ட லோயரை பற்றி காய்ச்சிக்கிறேன்னா கதைக்காத எங்கடா கன்சர்ட்ல இருந்து நீக்கிறது. இவங்க இப்போ என்பிபிக்கு பெரிய பிரச்சனை. இப்போ வடக்கு மாநிலத்தில் நான் தான் பெரிய பிரச்சனை. எனக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? நானே ஆகஸ்ட் விட்டுட்டு மாகாண சபைக்கு வந்துட்டேன். இவங்க இப்போ நான் யோசிக்கல என்பிபி இப்படி கீழ்த்திரமா எல்லாம் ரங்கு பண்ணி இப்படி இப்போ அமைச்சர் சந்திரசேகருக்கு அடியிலின்னு அடிச்சிட்டேன். இப்போ இவன் வந்து முதல் என்னோட கேட்டு கொண்டு வந்தவ டாக்டர் சமானமாக போக மாட்டோம் சமானம் போக மாட்டோம் பார்த்தா இவன் என்ன நியூட்ரலைஸ் கொண்டு நாங்கள் எப்படி தலைவரை 2002ஆம் ஆண்டு சமான உடன்படிக்கைன்னு சொல்லி போட்டு அது பிறகு இவங்க ஆயுதம் எல்லாத்தையும் சேர்த்து அடியடி நடித்தாங்களோ அந்த மாதிரி என்ன எங்களுக்கு தங்களுக்கு அடிக்க வேணாம்னு சொல்லி போட்டு சமாதானம் பண்ணி சொல்லிட்டு இவன் உள்ளுக்குள்ளால போய் நான் சேர்த்த உள்ளூராட்சி ஆக்களுக்கெல்லாம் 50,000 20,000 கொடுக்குறாண்டெல்லாம் கழிச்சிருக்கணும். கொடுத்துட்டு நம்ம கொடுக்கல எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு முதல் வாரண்டை முக்கியமாக துணுக்கா பக்கம் இருந்து வாரண்டை எல்லாரும் சில பேர் அங்கே போயிட்டு நான் போஸ்டர் போட்டுருக்கேன். அந்த காசை பண்ணி கொண்டு இங்கே ஓடியாங்கடா. அப்போ இவன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு கேவலமாக நான் கன்சார்ட்டில் கதைக்காததையே கதைச்சான்னு போட்டு கதைக்காதங்கிற ரிமூவ் பண்ணுறது. நான் நீங்கள் இந்த வீடியோ எல்லாமே எடுத்து போட்டுருப்பீங்க தானே. ஒரு இடமே சம்மந்தப்பட்ட லோயர் சம்மந்தமாக நான் கதைக்கிறேன். இந்த முகப்புத்தகத்தில் சம்மந்தம் அவள் என் பேரை போட்டு எழுதியிருந்தவா. நான் அவள் அப்படி எழுதவே இல்லை.
அவட பேரை போட்டு ஒன்றுமே நான் எழுதலை முகப்புத்தில் எழுதினது என்ன கன்சர்ட்டில் நிற்கிறது அப்போ எனக்கு அது தெரியல. இப்போ நலிந்த ஜேசிஸ் அவர் என்ன வேணும்னா ஆடுறது எனக்கு ஐ டோன்ட் கேர். நானே தான் பிள்ளை விட்டா அது நாங்கள் வந்து இப்போ என்ன அது முக்கியமான